இந்த லெக்சர்ல நம்ம வந்து டிஹெச்சிபி பத்தி பார்க்கலாம். ஸோ டிஹெச்சிபி அப்படிங்கிறது வந்து அதோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா, டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் புரோட்டோகால். இது வந்து ஒரு கிளையன்ட் சர்வர் ஆர்க்கிடெக்சர் புரோட்டோகால். இந்த புரோட்டோகால் எதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா, டைனமிக்லி ஆர் ஆட்டோமேட்டிக்கலி கெட் த ஐபி கான்ஃபிகரேஷன்ஸ் ஃப்ரம் அ சர்வர் டு எனி டிவைசஸ் இன் தி நெட்வொர்க். அதாவது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு புது டிவைஸ் வந்து நீங்க நெட்வொர்க்ல கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா, இப்போ அந்த டிவைஸ் வந்து ஃபர்தரா கம்யூனிகேட் பண்ணணும் நெட்வொர்க்ல அப்படின்னா, அதுக்கு வந்து ஐபி அட்ரஸஸ் வேணும். ஐபி கான்ஃபிகரேஷன்ஸ் தேவை இருக்குது. ஸோ இத 2 வகையா பண்ண முடியும். ஒண்ணு வந்து ஸ்டாட்டிக்கா மேனுவலா போய் நீங்க ஒரு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் போய் அத கான்ஃபிகர் பண்ண முடியும். ஆ பட் இப்போ ஒரு சின்ன நெட்வொர்க் தான் இருக்கு. மொத்தமே ஒரு 10 டிவைஸ் தான் இருக்குது. ஒரு 10 எண்ட் டிவைஸஸ் மெ ம் யூசர் மெஷின்ஸ் தான் இருக்குது. இந்த மாரி இருக்குன்னா ஓகே. ஆனா ஜஸ்ட் கன்சிடர் அபவுட் ஒரு லார்ஜ் என்டர்பிரைஸ் நெட்வொர்க் வேர் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிவைஸஸ் ஆர் வொர்க்கிங். எண்ட் டிவைஸஸ்லாம் சேர்த்து. இந்த மாரி சிச்சுவேஷன்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் போய் ஒவ்வொரு டிவைஸ்லயா மேனுவலா ஐபி அட்ரஸஸ் கான்ஃபிகர் பண்ணணும் அப்டின்னா, இட்ஸ் எ டிஃபிகல்ட் டாஸ்க். அண்ட் மோரோவர் அபார்ட் ஃப்ரம் டிஃபிகல்டி அங்க ஒரு இஷ்யூ வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னன்னா ஹியூமன் எரர். டியூ டூ தட் நம்ம ஒரே ஐபிய 2, 3 டிவைஸ்ல கான்ஃபிகர் பண்ணியிருப்போம் பை மிஸ்டேக். அப்படி இல்ல அப்படின்னா, இன்கரெக்ட் ஐபிஸ கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். இன்கரெக்ட்டான ஏன்னா நீங்க தௌசண்ட்ஸ் ஆஃப் டிவைஸஸ்ல நீங்க மேனுவலா கான்ஃபிகர் பண்ணும்போது, தேர் இஸ் எ சான்ஸ் தட் பை மிஸ்டேக்கா நீங்க வந்து ஒரு தப்பான ஐபிய வந்து நீங்க டிஎன்எஸாவோ, கேட்வேவாவோ கான்ஃபிகர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாரி கான்ஃபிகர் பண்ணீங்கன்னா, தட் வுட் லீட் டூ சர்வீஸ் இம்பேக்ட். ஸோ அத அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, தே யூஸ் தி சர்வீஸ் கால்ட் டிஹெச்சிபி. இந்த புரோட்டோகால் யூஸ் பண்ணி, இங்க டிஹெச்சிபி சர்வர்னு ஒரு சர்வர் இருக்கும் நெட்வொர்க்ல. எப்பல்லாம் ஒரு புது டிவைஸ் கனெக்ட் ஆகுதோ, ஓகே. எப்பல்லாம் ஒரு டிவைஸ் புது டிவைஸ்ன்னு மட்டும் இல்ல. எப்பல்லாம் ஒரு டிவைஸ் வந்து நெட்வொர்க்ல கனெக்ட் ஆகுதோ, ஐபி இல்லாம இருக்குது. அந்த டிவைஸ் வந்து நெட்வொர்க்ல கனெக்ட் ஆகும்போது, இது இந்த டிஹெச்சிபி சர்வர் கூட தொடர்பு கொண்டு, இந்த டிஹெச்சிபி சர்வர்லேருந்து எல்லா ஐபி கான்ஃபிகரேஷன்ஸ வாங்கிக்கிறோம். ஸோ ஐபி கான்ஃபிகரேஷன்ஸ் நான் இங்க சொல்லும்போது, இதில என்னென்னலாம் அடங்கும்னா, ஒரு ஐபி அட்ரஸ், தென் சப்நெட் மாஸ்க் ஆஃப் தட். அதுக்கப்புறம் அந்த நெட்வொர்க்கோட கேட்வே ஐபி என்ன? அதுக்கப்புறம் வந்து டிஎன்எஸ் ஐபி அட்ரஸ் என்ன? ஆம், இது வந்து காமனா இருக்கக்கூடியது. அதே மாதிரி அடிஷ்னலா இன்னும் நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு உங்க நெட்வொர்க்ல வந்து நீங்க வயர்லெஸ் கண்ட்ரோலர்ஸ்லாம் யூஸ் பண்றீங்கன்னா, அப்போ ஒரு வயர்லெஸ் கண்ட்ரோலரோட ஐபி என்ன? ஓகே. ஸோ இந்த மாரிலாம் நெறைய ஆப்ஷன்ஸ் அதில வந்து இன்வால்வ் பண்ண முடியும். பட் ஆனா இதெல்லாம் வந்து சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தட் வில் பி இன்க்ளூடட் இன் தி ஐபி கான்ஃபிகரேஷன்ஸ். இந்த என்டையர் டிஹெச்சிபி வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்ஸ் ஆன் யுடிபி புரோட்டோகால். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா யுடிபி பேஸ் பண்ணி ரன் பண்ணக்கூடிய ஒரு புரோட்டோகால். இதில வந்து கிளையன்ட் சர்வர் ஆர்க்கிடெக்சர்ன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ கிளையன்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, வில் பி லிசனிங் ஆன் போர்ட் 68 அண்ட் டிஹெச்சிபி சர்வர் வில் பி லிசனிங் ஆன் போர்ட் 67. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆ ஏன் அப்படி நான் சொல்றேன். ஏன் அது ரொம்ப முக்கியம்னு சொல்றேன்னா, ஆ இப்போ இந்த டிஹெச்சிபி ஆப்பரேஷனே வந்து ஐபி அட்ரஸ் வாங்குறதுக்கு தான். அப்போ ஒரு புது டிவைஸ் உள்ள வரும்போது, அந்த டிவைஸ்க்கு ஐபி அட்ரஸே இருக்காது. இப்போ இது இந்த இந்த என்டையர் கம்யூனிகேஷன் வித் இந்த புதுசா வர ஒரு டிவைஸு, ஆ இந்த டிஹெச்சிபி சர்வர் கூட கம்யூனிகேட் பண்றது, இது எல்லாமே பிராட்காஸ்ட்ல நடக்கும். ஓகே. அண்ட் எப்படி வந்து அப்ப மத்த டிவைஸஸ்லாம் அத வந்து இக்னோர் பண்ணிட்டு, ஒன்லி டிஹெச்சிபி சர்வர் மட்டும் அத ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இந்த கம்யூனிகேஷன்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்டின்னா, தட் இஸ் பேஸ்ட் ஆன் தி போர்ட் நம்பர். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பத்தி நம்ம அடுத்து பார்க்கலாம். அண்ட் இந்த டிஹெச்சிபி சர்வர்ல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அங்கேயே மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து என்ன ரேஞ்ச்ல என்ன பூல் ஆஃப் ஐபிஸ் வந்து கிளையன்ட்டுக்கு அலோகேட் பண்ணணும். ஸ்டார்ட்டிங் அட்ரஸ் என்னவா இருக்கணும், எண்டிங் அட்ரஸ் என்ன இருக்கணும், எத்தன எத்தன யூசர்ஸ்க்கு இது வந்து குடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லீஸ் டைம் என்ன இருக்கணும். லீஸ் டைம் அப்டின்னா என்ன அப்டின்னா, இப்போ வந்து ஒரு சர்வர் வந்து ஒரு கிளையன்ட்டுக்கு வந்து ஒரு ஐபி குடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐபி வந்து வந்து பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் ஐபி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு புது டிவைஸ வந்து நெட்வொர்க்ல கனெக்ட் பண்றேன் அப்புட்னா, இப்போ என் டிவைஸ்க்கு ஒரு ஐபி வேணும். அப்போ இப்போ டிஹெச்சிபி சர்வர் வந்து எனக்கு வந்து 10.10.10.100 அப்படின்னு எனக்கு ஒரு ஐபி குடுக்குதுன்னா, இந்த ஐபி என்னோட மெஷினுக்கான பெர்மனன்ட் ஐபி கிடையாது. ஓகேங்களா? அ ஏன் பெர்மனன்ட் ஐபி கிடையாது அப்படின்னு சொல்றேன்னா, அ அந்த மாரி பெர்மனன்ட் ஐபிஸ் அசைன் பண்ண ஆரம்பிச்சாக்கா, தட் வுட் லீட் டூ லாட் ஆஃப் ஐபி ஷார்டேஜஸ். ஐபி வேஸ்டேஜஸ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ, மத்த இஷ்யூஸும் இருக்குது. அதனால எப்பயுமே டிஹெச்சிபி சர்வர் வந்து மோஸ்ட்லி வந்து லீஸ் லீஸ் டைம்னு ஒண்ணு இருக்கும். இப்ப எ அ அ அகைன் இட் டிபெண்ட்ஸ் தான்.
இப்போ வந்து ஒரு ஒரு எண்ட் டிவைசஸ் மாதிரி, அதாவது ஒரு சிஸ்டம், கம்ப்யூட்டர், லேப்டாப் இந்த மாரி இருந்துச்சுன்னா, ரிலீஸ் டைம் வந்து கம்மியா இருக்கும். ஆம் மேபி 24 ஹார்ஸ், 12 ஹவர்ஸ் இந்த மாரி வந்து ஒரு ரிலீஸ் டைம் இருக்கும். ஸோ தட் ஆஃப்டர் 12 ஹவர்ஸ் அந்த ஐபி வந்து ரிலீஸ் ஆயிரும். DHCP சர்வர்லேருந்தேவும். அப்போ ஒரு வேளை அந்த சிஸ்டம்க்கு திருப்பி ஐபி வேணும்னா, திருப்பி இட் வில் ரிக்வெஸ்ட் ஃபார் அ நியூ ஐபி அண்ட் கெட் இட் ஃப்ரம் த DHCP சர்வர். DHCP சர்வர் வந்து அப்போ வந்து என்ன அவைலபிளா இருக்கோ, ஃப்ரீயா இருக்கோ, அதுலேருந்து ஒரு ஐபி பூல்லேருந்து ஐபி குடுக்கும். இப்ப இதே இது வேற சில மாதிரியான அ அ ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு சர்வர், ஒரு அப்ளிகேஷன் சர்வர்லயோ, இல்ல ஒரு நெட்வொர்க் டிவைஸஸ்க்கும் நீங்க DHCPலேருந்து குடுத்துருக்கிறீங்க அப்டின்னா, அத வந்து நீங்க லாங் ரன்னுக்கு யூஸ் பண்ணணும் அப்டின்னும்போது, நீங்க அந்த லீஸ்க்கு பதிலா மேக் இந்த ஐபிய வந்து மேக் அட்ரஸோட வந்து மேப் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நீங்க பண்ணிக்க முடியும். ஓகே. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த யூசேஜ். அடுத்து, இந்த DHCP சர்வர் கூட கம்யூனிகேஷன் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? இப்போ ஒரு ஒரு புது டிவைஸ் நெட்வொர்க்ல வருது. DHCPக்கு ஒரு சர்வர டிஸ்கவர் பண்ணுது. அதுக்கப்புறம் கம்யூனிகேட் பண்ணி அதுகிட்ட அந்த ஐபி வாங்குறதுன்னு சொல்றேன். இப்போ இதுல 2 பாசிபிலிட்டீஸ் இருக்குங்க. 1 நீங்க கனெக்ட் பண்ற அம் ஒரே நெட்வொர்க்குக்குள்ளேயே தான் அந்த DHCP சர்வர் இருக்கு அப்டின்னா, நோ ப்ராப்ளம். ஸோ இது டிஸ்கவர் எல்லாம் எல்லாம் ஒரே ப்ராட்காஸ்ட் டொமைன்ல இருக்கும்போது, இது அனுப்புற அந்த ப்ராட்காஸ்ட் வந்து அந்த DHCP சர்வர ரீச் பண்ணிரும். ஸோ தட் DHCP சர்வர் வில் ஆல்சோ ரெஸ்பாண்ட் டு இட். ஹவெவர், தேர் மே பி எ சிட்யூவேஷன். உங்க லேன் நெட்வொர்க் ஒரு நெட்வொர்க்கா இருக்கலாம். உங்க DHCP சர்வர் வேற ஒரு நெட்வொர்க்ல இருக்கலாம். ஸோ இந்த மாரி சிட்யூவேஷன்ல இது ஒரு பிராட்காஸ்ட் டொமைன்லயும், உங்களோட DHCP சர்வர் வேற ஒரு பிராட்காஸ்ட் டொமைன்லயும் இருக்கும்போது, கம்யூனிகேஷன் ஃப்ரம் ஒன் VLAN டூ த அதர் VLAN ஆர் ஒன் நெட்வொர்க் டூ த அதர் நெட்வொர்க் நடக்கணும் அப்டின்னா, நமக்கு வந்து இந்த ஒரு கமாண்ட் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கிறணும் உங்களோட கேட்வேல. இந்த இப்போ வந்து VLAN 10 யூஸ் பண்றீங்க. உங்க லேன்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க. உங்க DHCP சர்வர் VLAN 20க்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த VLAN 10ஓட அந்த கேட்வேல அந்த L3 ஸ்விட்சோட அந்த இன்டர்ஃபேஸ் VLANல நீங்க வந்து என்ன கான்ஃபிகர் பண்ணுவீங்க அப்டின்னாக்கா, ஐபி ஹெல்ப்பர் கேட்வே. ஸோ இந்த கமாண்ட் நீங்க குடுக்கும்போது, VLAN 10ல இருக்க கிளையன்ட் அனுப்புற ப்ராட்காஸ்ட்ட VLAN 20ல இருக்கிற DHCP சர்வர் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் இட் வில் சென்ட் இட். பேசிக்கலி இங்கேருந்து வர ப்ராட்காஸ்ட்ட அங்க அனுப்பும். ஆன் போர்ட் 67, 68 நடக்கிற கம்யூனிகேஷன்ஸ அலோ பண்ணும். அதான். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் DHCP. ஆனா இந்த அதாவது DHCP மூலமா ஐபிஸ் வருதுன்னு சொல்லிட்டோம். இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஃபாலோஸ் அ ப்ராசஸ் கால்ட் DORA. ஸோ இந்த டோராவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஸ்கவர், ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆஃபர், ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிக்வெஸ்ட் அண்ட் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அக்னாலெட்ஜ்மென்ட். ஸோ இத வந்து நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாரி நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களோட DHCP சர்வர்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த சர்வர்ல நீங்க ஆல்ரெடி வந்து என்ன ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸஸ் வந்து நீங்க கான்ஃபிகர் குடுக்கணும், உங்க கிளையன்ட்க்கு குடுக்கணுன்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 10.10.10.0/24 தான் என்னோட கிளையண்ட்ஸ்க்கு குடுக்க போறேன். அதுல வந்து 10.10.10லிருந்து 10.10.100 வரைக்கும் தான் குடுக்க போறேன். ஏன்னா, நான் ஓவராலா என்னோட கிளையன்ட் ரெக்வயர்மென்ட்டே ஒரு 80 ஐபி தான். நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வச்சிருக்கிறேன். அந்த மாரி நீங்க வச்சுக்கங்களேன். ஸோ இந்த ரேஞ்ச்லேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்க குடுக்க போறீங்க. இப்போ டிஎன்எஸ் வந்து 8.8.8.8 குடுக்க போறீங்க. இது எல்லாமே நீங்க ஆல்ரெடி சர்வர்ல கான்ஃபிகர் பண்ணியிருப்பீங்க. ஸோ, இப்ப எப்படி வந்து இந்த கிளையன்ட் இது வந்து கன்சிடர் தட் திஸ் இஸ் எ நியூ டிவைஸ் ஆர் இது வந்து ஒரு ஐபி இல்லாத ஒரு மெஷின். இப்ப நான் வந்து நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணிட்டேன். இப்ப நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணோனயும் எப்படி வந்து இட் வில் கம்யூனிகேட் டூ த சர்வர் அண்ட் கெட் த ஐபின்னு பார்க்கலாம். ஸோ, இத நீங்க நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த டிவைஸ்க்கு ஏற்கனவே ஐபி அட்ரஸ் கிடையாது. ஸோ, நீங்க எப்போ வந்து ஸ்டாட்டிக்ல வந்து DHCP ரெக்வயர்மென்ட்க்கு போறீங்க, டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் புரோட்டோகால்க்கு போறீங்க. நம்ம IPv4 கான்ஃபிகரேஷன்லயே இருக்கும் இல்லையா? 2 மெத்தட் இருக்கும். ஒண்ணு ஸ்டாட்டிக்கா எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்றது இருக்கும். இன்னொன்னு வந்து டைனமிக் DHCP மூலமா எடுத்துக்கிறது இருக்கும். ஸோ, இப்போ உங்க சிஸ்டம்ல DHCP எனேபிள்ல இருந்துச்சுன்னா, நீங்க நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் இட் வில் செக் இட் டோன்ட் ஹேவ் எனி ஐபி அட்ரஸ். அப்போ என்ன பண்ணும்? இட் வில் செண்ட் எ டிஸ்கவர் மெசேஜ். டிஸ்கவர்னா கண்டுபிடிக்கிறது. யார கண்டுபிடிக்க போகுது? DHCP சர்வர தான் கண்டுபிடிக்க போகுது அது. எதுக்காக கண்டுபிடிக்க போகுதுன்னா, இதுக்கு ஐபி தேவை. இந்த ஐபி குடுக்குறது DHCP சர்வர் தான் குடுக்க முடியும். அதனால இது டிஸ்கவர் பண்ணுது. எப்படி டிஸ்கவர் பண்ணும்னா, இட் வில் செண்ட் அ பிராட்காஸ்ட் மெசேஜ். ஸோ அந்த பிராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்பும்போது, அந்த நெட்வொர்க்ல இருக்க எல்லாருக்குமே அந்த பிராட்காஸ்ட் மெசேஜ் போகும். ஏன்னா இது வந்து எஃப் டாட் எஃப் டாட் அந்த இதுதான் அனுப்பும். பிராட்காஸ்ட் மெசேஜ் தான் போடும். ஆனா, மத்த எல்லா டிவைஸஸும் அந்த பிராட்காஸ்ட் டொமைன்ல அந்த நெட்வொர்க்ல அந்த அந்த VLANல இருக்கிற எல்லா டிவைஸஸுமே அந்த பாக்கெட்ட டிஸ்கார்ட் பண்ணிருவாங்க. ஒன்லி DHCP சர்வர் வில் ரெஸ்பாண்ட் டூ இட். எப்படி அப்படின்னா, லேயர் 4ல பார்க்கும்போது, இது வந்து சோர்ஸ் போர்ட் வந்து 68ன்னு வச்சுக்கிட்டு, டெஸ்டினேஷன் போர்ட் வந்து 67ன்னு அனுப்பும். ஸோ,
இது பிராட்காஸ்ட் பாக்கெட்டாவே இருந்தாலும், இந்த பிராட்காஸ்ட் மெசேஜ ரிசீவ் பண்ண எல்லாருமே சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் போர்ட்ட பார்க்கும்போது, ஓகே சோர்ஸ் 68லேருந்து வந்திருக்கு. டெஸ்டினேஷன் 67க்கு போகுது. அப்போ இது வந்து ஒரு DHCP கம்யூனிகேஷனுக்கான டிரான்சாக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாமே அத ட்ராப் பண்ணிருவாங்க. அப்போ ஆனா ஒரு DHCP சர்வர் மட்டும் தான் இந்த மெசேஜ பார்த்தோனே கரெக்ட்டா கண்டுபிடிச்சிரும். ஓகே ஏதோ ஒரு புது டிவைஸ் வந்திருக்குது. அதுக்கு வந்து என்னைய தேடுது அப்படின்னு சொல்லி அது கண்டுபிடிச்சிரும். கண்டுபிடிச்சுட்டு அது வந்து என்ன பண்ணும்னா, தன்னோட ஐபி பூல்ஸ்ல இப்ப எந்த ஐபி ஃப்ரீயா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு 10.10.15ன்ற ஐபி ஃப்ரீயா இருக்குன்னா, அந்த ஐபி எல்லாம் அந்த ஐபி வந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீயா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கும். அதாவது இதோட லிஸ்ட் படி ஓகே இது ஃப்ரீயா இருக்குன்னு பார்த்துரும். பார்த்துட்டு இந்த சர்வர் என்ன பண்ணும்னா, ஒரு ஆர்ப் மெசேஜ் அனுப்பிச்சு விடும் நெட்வொர்க்குள்ள. இந்த 10.10.10.50 யாராவது யூஸ் பண்றாங்களான்றதுக்கு ஒரு ஆர்ப்ப போட்டு விடும். போட்டு விடும்போது, அத யாராவது அதுக்கு பிங் பண்ணும்போது ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்னா, தென் இட் வில் கன்சிடர் ஓகே இந்த ஐபி வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியாம யாரோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்படி ஒருவேள ரெஸ்பான்ஸே வரலைன்னா, இதோட லிஸ்ட்லயும் அது ஆல்ரெடி ஃப்ரீன்னு காமிக்குது. இத அனுப்பும்போதும் அந்த ரெக்வெஸ்ட்க்கு ரெஸ்பான்ஸ் வரல. இப்ப அந்த ஆர்ப் ரெக்வெஸ்ட்க்கு ரெஸ்பான்ஸ் வரல. அப்ப இந்த சர்வர் என்ன பண்ணும்? ஓகே ஆஃபர் மெசேஜ் அனுப்புவோம்ன்னு சொல்லி அந்த கிளையன்ட்க்கு ஒரு ஆஃபர் குடுக்கும். இந்தப்பா என்கிட்ட 10.10.15 ஒரு ஐபி இருக்கு. இது வேணுமா உனக்கு? அப்படின்னு இது வேணுமா? அப்படின்னு ஒரு ஆஃபர் குடுக்கும். இப்ப கிளையன்ட் வந்து அந்த ஐபிய பார்த்துட்டு என்ன பண்ணும்? ஓகே இந்த ஐபி நான் எடுத்துக்கிறேன். எனக்கு இதே ஐபிய எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் அனுப்பும். ஓகே. எப்ப இந்த ரெக்வெஸ்ட் வருதோ, சர்வர் அப்போ இதோட மேக்குக்கு இந்த பர்ட்டிகுலர் ஐபிய மேப் பண்ணிரும். ரிசர்வ் பண்ணிட்டு அக்னாலெட்ஜ் பண்ணும். ஓகேப்பா உனக்கு இந்த ஐபிய நான் வந்து ரிசர்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இது அக்னாலெட்ஜ் பண்ணும். இத அக்னாலெட்ஜ் பண்ணோனயும் கிளையன்ட்டும் அந்த ஐபிய வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த ஐபிய வாங்குனோனே கிளையன்ட்டோட என்ன பண்ணும்னா, எப்படி வந்து சர்வர் வந்து செக் பண்ணுச்சோ, அந்த ஐபி அது குடுக்குறதுக்கு முன்னாடி இத வேற யாராவது யூஸ் பண்றாங்களான்னு செக் பண்ணுச்சு இல்லையா? அந்த மாதிரி கிளையன்ட்டும் என்ன பண்ணும்னா, அந்த ஐபிய வந்து அக்னாலெட்ஜ்மென்ட் சர்வர் குடுத்துருச்சு. அத வாங்கிட்டோன்றதுக்கு முன்னாடி அத வாங்குன உடனே, இந்த ஐபிய வேற யாராவது யூஸ் பண்றாங்களான்னு சொல்லி ஒரு ஜிஆர்ப் இனிஷியேட் பண்ணும். ஓகே. ஜிஆர்ப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கிராச்சுவிட்டியஸ் ஆர்ப்ன்னு சொல்லுவோம். சோர்ஸும் இது குடுத்த ஐபியாவே இருக்கும். உதாரணத்துக்கு இது 10.10.10.15ன்ற ஒரு ஐபி குடுத்துருக்குன்னா, கிளையன்ட் அந்த ஐபிய சேவ் பண்ணிரும் தன்னோட ஐபி இன்ஃபர்மேஷன்ஸ்ல. ஸோ சோர்ஸும் 10.10.10.50 இருக்கும். டெஸ்டினேஷனும் 10.10.10.50 இருக்கும். ஸோ அதுதான் கிராஜுவேஷஸ் ஆர்ப், ஜிஆர்ப்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆர்ப்ப அனுப்பிச்சும்போது, இட் வில் வெயிட் இஃப் சம்மோன் இஸ் ரெஸ்பாண்டிங் டூ தட் மெசேஜ். வேற யாராவது ஒரு வேளை இந்த மீன் டைம்ல அந்த ஐபிய கான்ஃபிகர் பண்ணிட்டாங்கன்னா, அப்ப அந்த டிவைஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிரும் இல்லையா? அப்போ ஒரு வேளை ரெஸ்பான்ஸ் வரலைன்னா, தென் இட் வில் டபுள் கன்ஃபார்ம். இது வந்து ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் மாரி. ஓகே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், செக் பண்ணிட்டேன். யார்ட்டயுமே இந்த ஐபி இல்ல. நான் தான் இனிமேல் இத யூஸ் பண்ணிக்கிறேன்னு அதோட டிவைஸ்ல கான்ஃபிகர் பண்ணிரும். ஸோ எண்ட் ஆஃப் த இதுதான் டோரா ப்ராசஸ். டிஸ்கவர் பண்ணுது. இது ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃபர் பண்ணுது. இவன் அதவே ரெக்வெஸ்ட் பண்றான். இவன் அக்னாலெட்ஜ் பண்றான். ஸோ எண்ட் ஆஃப் திஸ் டோரா ப்ராசஸ் நம்ம கிளையன்ட் கிட்ட ஐபி அட்ரஸ், அதோட சப்நெட் மாஸ்க், தென் கேட்வே, டிஎன்எஸ் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் DHCP அண்ட் டோரா ப்ராசஸ். நெக்ஸ்ட் வீடியோல பிராக்டிகலா லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் டோரா வொர்க்ஸ். ஓகே.